இப்போவும் பாருங்கள், இது ரெண்டுமே வந்து எல்ஜி பெருங்காயத்தூள் தான். ஆனால் இதில் ஒன்று வந்து டூப்ளிகேட், ஒன்று வந்து ஒரிஜினல். எது டூப்ளிகேட் எது ஒரிஜினல் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஒரிஜினலில் பாருங்கள் டப்பாலேயே எல்ஜின்னு சொல்லிட்டு பிரிண்டட் மாதிரி வந்திருக்கு. ப்ளஸ் சைடில் வந்து இந்த லால்ஜி காடு ஹெச்ஓடி அண்ட் கோ அப்படின்னு பிரிண்டட் இருக்குது. 2 டபுள் சைடில் இருக்குது அந்த பிரிண்டட் அந்த டப்பா சுற்றியும். இன்னொன்றும் டூப்ளிகேட். இதில் வந்து பாருங்கள் இந்த பிரிண்டட் கிடையாது, ப்ளஸ் இந்த சைடில் உள்ள இந்த பிரிண்டடும் கிடையாது, இந்த எல்ஜி பிரிண்டடும் கிடையாது, இதுவும் கிடையாது. அதர்வைஸ் எல்லாமே சேமாக தான் இருக்குது பாருங்கள். இந்த மற்ற இந்த லெட்டர்ஸு எல்லாமே இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கேப் விட்டு இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி நம்ம இதை யூஸ் பண்ணும்போது இந்த கியூஆர் கோடு முதற்கொண்டு ரெண்டும் ஈக்குவலாக ஒரே சேமாக தான் இருக்குது பாருங்கள். நல்லா பாருங்கள், கியூஆர் கோட்லேருந்து அதில் இருக்க லெட்டர்ஸ் வரைக்கும் எல்லாமே சேமாக இருக்குது. ஒரு சின்ன சின்ன மைன்யூட் டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. ரெண்டாவது, இதை யூஸ் பண்ணும்போது இந்த பெருங்காயத்தை வந்து நம்ம நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஆற்றினா அது ஃபுல்லாக கரைஞ்சிரும். ஆனால் இது பாருங்கள், இதை நான் ஆற்றி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், வெறும் ரவை மாதிரி இருக்குது. அப்படியே துருன்னு ஒரு மாதிரி ரவையை சுடுதண்ணியில் போட்டு ஆற்றினா எப்படி இருக்கும் அது மாதிரியே இருக்குது. இங்கே பாருங்கள், தெரியுதா? இங்கே பாருங்கள், பெருங்காயம் வந்து தண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டால் அது கரைஞ்சி போகணும். அதுதான் உண்மையான பெருங்காயம். இங்கே பாருங்கள், ரவை எப்படி அடியில் தங்கியிருக்குமோ அது மாதிரி தங்கியிருக்கு. இது உண்மையான பெருங்காயமே கிடையாது. இப்படி தான் மக்களை ஏமாற்றி மக்களோட ஹெல்த்தில் வந்து எல்லோரும் விளையாண்டுட்டுருக்காங்க. கொஞ்சமாச்சும் எல்லோரும் மனசாட்சியோடு இருக்கணும். அதனால் நல்லா பார்த்து நல்ல குவாலிட்டியான பொருளாக வாங்குங்க. கொஞ்சம் விலை கூடனாலும் பரவாயில்ல, நல்ல பொருளாக வாங்குங்க.